அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹ். சொந்த இடம் வாங்க வேண்டும், வீடு கட்ட வேண்டும் என்ற ஆசை எல்லாம் இருக்கிறதா? அதையெல்லாம் நமக்கு நிறைவேற்றி தருகிற நல்ல ஒரு காரியத்தை சொல்கிறேன். அல்லாஹ் அனைவர்களுக்கும் சொந்த இல்லங்களையும், சொந்த இடங்களையும், வாழ்விலே அனைத்து பரக்கத்தையும் தந்தருள்வானாக. நம்முடைய இந்த சேனலின் மூலமாக மார்க்கத்தை தெரிந்து கொள்ளக்கூடிய அனைவர்களுக்கும் வல்ல ரஹ்மான் விரைவாக நல்ல விசாலமான சொந்த இல்லத்தை தந்து அருள்வானாக. ஆமீன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களிடத்திலே அம்ர் இப்னு ஹுரைஸ் என்ற ஒரு சஹாபி வந்து, நாயகமே யா ரசூலல்லாஹ், வீட்டின் வேலையை தொடங்க இருக்கிறேன், நீங்கள் அதற்கான நல்ல வழிகாட்டுதலை செய்ய வேண்டும் என்று கேட்டவுடனே அம்ர் இப்னு ஹுரைஸ் ரலியல்லாஹு அன்ஹு அன்னவர்களுக்கு கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொல்வார்கள், சஹாபியே, நீங்கள் 2 ரக்காத்தை தொழுது விட்டு வேலையை தொடங்குங்கள் என்று சொல்லுவார்கள். உண்மைதான். குர்ஆன் தெளிவாகவே சொல்கிறது, வஸ்தஈனு பிஸ்ஸப்ரி வஸ்ஸலா, அல்லாஹ்விடத்திலே தொழுகையை கொண்டும் பொறுமையை கொண்டும் உதவி தேடுங்கள் என்று அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறான். 2 விஷயங்களை இங்கு பிரதானமாக நான் பதிவு செய்வேன். வீடு கட்டுவதற்கு மட்டுமல்ல, இடம் வாங்குவதற்கு மட்டுமல்ல, எல்லா நல்ல காரியங்கள், வீட்டில் திருமணம் நடப்பதாக இருந்தாலும், அல்லது ஒரு வாகனம் வாங்குவதாக இருந்தாலும், நல்ல தேர்வை எழுதுவதாக இருந்தாலும், எதை செய்வதாக இருந்தாலும், இந்த 2 விஷயத்தை நீங்கள் கையில் எடுத்து விட்டு செய்தீர்கள் என்று சொன்னால், நீங்கள் நினைக்கிற காரியத்தை அல்லாஹ் முன்னின்று நடத்தி விடுவான். ஒன்று, தொழுகையை கொண்டு துவங்குங்கள். வீடு கட்ட போறீங்களா, அல்லது இடம் வாங்க போகிறீர்களா, வேறு ஏதேனும் நல்ல சூழல்களை செய்ய போகிறீர்களா, 2 ரக்காத் உபரியான நஃபிலான தொழுகையை தொழுது, அல்லாஹ்வே இந்த காரியத்தை நீ வெற்றியாக்கி கொடு என்று அல்லாஹ்விடத்திலே கேட்டு விட்டு அந்த காரியத்தை துவங்கி விடுங்கள். 2வது, கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்பவர்கள் சொல்லி தந்த சிறப்பான ஒரு வழிமுறை. எல்லா காரியங்கள், நல்ல காரியங்களை தொடங்கும் பொழுதும் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் என்று சொல்லிவிட்டு ஆரம்பித்து விடுங்கள். நபி அவர்கள் சொல்வார்கள், எல்லா காரியங்களும் நல்ல காரியங்கள், அந்த காரியங்களில் எல்லாம் எதிலெல்லாம் பிஸ்மில்லாஹ், அதாவது அல்லாஹ்வின் பெயரை கொண்டு ஆரம்பிக்கப்படாமல் இருக்கிறதோ அதுவெல்லாம் பரக்கத்தை விட்டும் துண்டிக்கப்பட்டது என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அது பூர்த்தியால நடக்காது. நல்ல காரியத்தை செய்கிறோம், அது பிசினஸா இருந்தாலும் வேற எந்த காரியமாக இருந்தாலும், அந்த இடத்திலே பிஸ்மில்லாஹ்வை சொல்வதை நாம் தவற விட்டு விட்டோம் என்றால், பிஸ்மில்லாவை சொல்வதை மறந்து விட்டோம் என்று சொன்னால், அந்த விஷயத்தில் பரக்கத் இருக்காது என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஆக நாம் செய்கிற காரியங்கள், நாம் செய்கிற வேலைகள், அது வீடாக இருந்தாலும், வியாபாரமாக இருந்தாலும், எந்த விஷயமாக இருந்தாலும், ஒரு நல்ல பயணமாக இருந்தாலும், அதில் பிஸ்மில்லாஹ் என்று நாம் சொல்லி ஆரம்பிக்க தவறினால் அதில் பரக்கத் இருக்காது, அது பூர்த்தியாக நடந்து முடியாது. ஆக உங்களின் வேலைகள் எங்கெல்லாம் தடைபட்டு நிற்கிறதோ அந்த இடத்தில் நீங்கள் யோசிக்க வேண்டும், இதை நாம் எப்படி துவங்கினோம் என்று. இனிமேல் துவங்குகிற விஷயங்களில் அழகான முறையில 2 ரக்காத் நஃபிலை தொழுது விட்டு காரியங்களை துவங்க வேண்டும். ரப்பே, இந்த காரியத்தை உன்னல்லாமல் யாரும் சிறப்பாக நடத்தி தர முடியாது, நீயே நடத்தி தர வேண்டும் என்று எவ்வளவோ முயற்சிகளை செய்யக்கூடிய நாம், ஒரு இடம் வாங்குறோம், ஒரு வீடு கட்டுறோம்னு சொன்னா அதற்கு முன்னால் எவ்வளவு அலைச்சல்கள், எவ்வளவு வேலைகள் இருக்கிறது, மன உளைச்சல்கள் எல்லாம் அதில் இருக்கிறது. அதிலிருந்தெல்லாம் பாதுகாப்பவன் படைத்த ரப்புல் ஆலமீன் என்றால், அவனை 2 ரக்காத் அவனிடத்தில் நஃபிலான தொழுகை தொழுது துஆ செய்து விட்டு தெளிவான முறையிலே பிஸ்மில்லாஹ் என்று சொல்லி வேலையை தொடங்கினால் அல்லாஹ் வெற்றியை தந்து விடுவான். அல்லாஹ் வெற்றியை தருவானாக. ஈருலகிலும் சிறந்த இல்லத்திற்கு சொந்தக்காரர்கள் ஆக்குவானாக. இம்மையிலும் மறுமையிலும் அவனுடைய பொருத்தத்தை நல்லடியார்களாக வாழச் செய்வானாக. எல்லா விதத்திலும் ஹைர் பரக்கத்துகளோடு வாழக்கூடிய நல்ல சுவாலிஹான மக்களாக வல்ல ரஹ்மான் வாழச் செய்து, இந்த பதிவை காணக்கூடிய எல்லா நபர்களின் எல்லா ஹலாலான தேவைகளையும் அல்லாஹ் பூர்த்தியாக்குவானாக. அல்லாஹ்வால் பொருந்திக் கொள்ளப்பட்ட நல்லடியார்களில் வல்ல ரஹ்மான் அனைவர்களையும் சேர்த்தருள்வானாக. வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.